இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் நீங்கள் கேட்கும்போது ஒரு கட்டுக்கதையை நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் இல்லை, உண்மையிலே நடந்த ஒரு ரொம்பவே எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குற ஒரு சம்பவம். முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வியட்நாமில் ரெண்டு நண்பிகள் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டு பேர் வீட்டுக்கும் போவாங்க. இந்த ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களோட வீட்டுக்கு போனால் அவங்களுடைய அம்மா பார்க்கும்போது அல்லது வந்து அவங்களோட அப்பா பார்க்கும்போது இவங்க வந்து அவங்களோட அம்மா ரெண்டு பேரும் அம்மாவோட ஷேப்பில் ஆனால் மாறி மாறி இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ உண்மையான அம்மாவுடைய பொண்ணு அந்த பொண்ணோட தோல் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்டு, அவங்களோட ஷேப்பில் இருக்கிறாங்க. அடுத்தவங்க அவங்களோட ஷேப்பில் இருப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு விஷயம் வந்து ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயுமே ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. பட் ஆனால் பார்க்கும்போது பார்த்தா நம்மளோட பொண்ணை விட நம்மளோட பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வராங்களே, அவங்க வந்து ரெண்டு ஷேப்லேயே இருக்காங்களே, என்ன போலயே இருக்காங்களேன்னு சொல்லி ரெண்டு வீட்லேயுமே ஒரு பெரிய ஒரு குழப்பம். பட் ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தா மட்டும் சொன்னால் ஒரே மாதிரி ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க மாறி மாறி அவங்க ஷேப்ல எல்லாம் ஒரே மாதிரி ஒரே ஹைட்டில் வளருவாங்க, அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ இப்படி வந்து விட்டாங்க. திடீரென்று ஒரு நாள் அவங்களோட அம்மாவுக்கு ரெண்டு பேருமே பார்க்கும்போது டெய்லி இந்த டவுட்டாக இருக்குது, நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஃப்ரெண்ட் இருக்காங்களே மகளுடைய ஃப்ரெண்டு, அவங்களோட அம்மாட்ட கேட்குறாங்க எங்கே வந்து பிரசவமானன்னு சொல்லி. ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முந்தி இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே நாள்ல ஒரே டைம்ல குழந்தை வந்து பிறக்குது. ரெண்டுமே பொன் குழந்தைன்றதால இங்க வேலை செஞ்சவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எதுவுமே ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லது வந்து பிளான் பண்ணி பண்ண விஷயம் இல்லை. எதிர்ச்சியா ரெண்டு பேருமே மாறி இருக்கிறாங்க என்ற விஷயம் வந்து அதுக்கு பிறகுதான் தெரியுது. இதுல இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அங்க போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன விஷயம் தெரியுதுன்னு சொல்லி பண்ணி பார்த்ததுல தான் இந்த ரெண்டு பொன் குழந்தை வந்து ரெண்டு பேருமே வந்து பிறந்த டைம்ல அங்க வேலை செஞ்ச ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அதாவது நர்சஸ், அவங்க வந்து மாத்தி வச்சிருக்கிறாங்க. இது அந்த குஷி படத்துல நம்ம பாக்குற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவங்க வந்து வேற வேற நபர்களா இருந்தாலும் வளரும் போது ரெண்டு பேருமே ஒன்றா ஃப்ரெண்டா வளர்ந்ததால இந்த விஷயம் வந்து இப்ப தெரிஞ்சிருக்குது. இல்லாம போயிருந்தா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க மாட்டாங்க. இது ஒரு குழப்பத்திலே அப்படியே போயிருக்கும். ஆனால் இந்த ரெண்டு பேரும் வளர்ந்து வந்து மீட் பண்ணால இந்த டவுட் வந்து இப்ப செக் பண்ணியிருக்கிறாங்க. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பொன் குழந்தைகளும் வந்து ஆரம்பத்திலே மாறுபட்டிருக்கேன்னு சொல்லி மாறி மாறி வளர்த்திருக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்டுக்குரிய பொண்ணு இல்லாம அடுத்தவங்கட இந்த ரெண்டு ஒரே டைம் பிறந்தால அங்க மாத்தி வச்சதால மாறி மாறி வளர்ந்துருக்காங்க. இப்ப வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாமே கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு கட்டுக்கதையை எங்கேயாச்சும் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கதைக்கிறனோன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். உண்மையிலே இந்த விஷயம் வந்து நடந்திருக்குது வியட்நாம்ல. ஸோ இப்படியான மிராக்கலான சம்பவங்களும் வந்து நிறைய நடக்குது. நீங்க இது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட மீட் பண்றேன். இது போல விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க.